வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஐஐ அவங்களோட பொசிஷன்ஸை எப்படி வந்துட்டு ப்ரொடெக்டிவாக வச்சுருக்கிறாங்க அண்ட் ஓவராலாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டிஐஐ கேஷ் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸும் பை பண்ணுறாங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் சில டீலிங்ஸும் பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம ஓவராலாக மார்க்கெட்டை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். நம்ம மார்க்கெட்டில் டிஐஐ யாரெலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இவங்க எல்லாரையும் தான் நம்ம டிஐஐ அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட மொத்த ஓனர்ஷிப்பில் டிஐஐஸ் வந்துட்டு 25% ஆஃப் ஓனர்ஷிப் வந்துட்டு இவங்க வச்சுருக்கிறாங்க. மொத்தமாக இருக்கிற 100%ல் ப்ரமோட்டர்ஸ், ஒரு கம்பெனியோட ஓனர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் வந்துட்டு 45% வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஐஸ் வந்துட்டு 25% ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஐ வந்துட்டு 20% ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டரான நம்மலாம் வந்துட்டு 10% வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பர்சன்டேஜும் இந்த 25% டிஐஐயில் தான் இன்க்ளூட் ஆகும். அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக 7 to 8% வந்துட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குகிற பர்சன்டேஜஸ். ஸோ இந்த 25%லேருந்து 7 to 8% வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, உண்மையான டிஐஐயோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18% வந்துட்டு ஓனர்ஷிப்பில் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட மொத்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 260 லட்சம் கோடி வந்துட்டு நம்மளுடைய மொத்த மதிப்பு. இதில் 25% தான் இந்த டிஐஐயோட பார்ட். இப்போது இவ்வளோ பெரிய வெல்த்தை வச்சுருக்கிற அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணுமா இல்லையா? அதை அவங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஃபியூச்சரை ஷார்ட் பண்ணலாம். எதர் இண்டெக்ஸோடதில் இல்லை ஸ்டாக்கோடதில் வந்துட்டு ஃபியூச்சரை வந்துட்டு ஷார்ட் பண்ணலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, புட்ஸ் வந்துட்டு அவங்க பை பண்ணலாம். இதுவும் எதர் இண்டெக்ஸ் ஆர் ஸ்டாக்ஸில் வந்துட்டு அவங்க பண்ணலாம். இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது, காலையும் அவங்க வந்துட்டு ஷார்ட் பண்ணலாம். ஆனால் டிஐஏஸ் இதை பண்ணுறதில்ல. ஸோ ஃபியூச்சரோட பொசிஷன்ஸ், புட் பொசிஷன்ஸை வச்சு தான் நம்ம டிஐஏஸ் வந்துட்டு இவ்வளோ பெரிய வெல்த்தை வந்துட்டு அவங்க பொசிஷனையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. எப்போ அவங்களுடைய ப்ரொடெக்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எப்போல்லாம் அவங்களோட ப்ரொடெக்ஷனை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூல் கிட் அனலைஸ் மூலமாக கம்ப்ளீட்டாக நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஐஐஸ் வந்துட்டு டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட், அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட டோட்டல் வேல்யூவில் 18% வந்துட்டு டைரக்டாகவும் ப்ளஸ் 7%, அதாவது 25% வந்துட்டு டைரக்ட் ப்ளஸ் இன்டைரக்டாகவும் அவங்க வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். டிஐஐஸ் எவ்வளோ வந்துட்டு அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி ப்ரொடெக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.